இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயின் நித்யா மேனன் தன்னோட குழந்தைக்கு மொட்டை போடுறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு அவங்க ஃபேமிலியோட போறாங்க. இந்த விஷயம் விஜய் சேதுபதிக்கு தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு 3 மாசம் ஆச்சு. தான் குழந்தைக்கு மொட்டை போற விஷயத்த தன் புருஷனுக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவுக்குள்ள 3வது நபர், அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, அவங்க நுழையும் போது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே வருது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருச்சுங்க. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஜவ்வா இழுத்து வச்சு நம்ம காது கிளியருக்கு கத்துன்னு கத்திட்டே இருக்காங்க. உங்க வீட்டு கத்து எங்க வீட்டு கத்து கிடையாது, காட்டு கத்து கத்துறாங்க. இப்படிலாம் படம் எடுத்து மதுரை மக்களே இப்படிதான் கத்துவாங்கன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. மதுரை பொரோட்டாவுக்கு மட்டும்தான் ஃபேமஸ் கிடையாது, சண்டை சச்சரவுக்கும் ஃபேமஸ்ன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கோலிவுட் டைரக்டர்ஸுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நீங்க மதுரையோ சவுத்தை பத்திய படத்தை எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா நீங்க மதுரையோட பஸ் ஸ்டாண்ட்லயே நின்னுக்கிறீங்க, அதுல சுத்தி இருக்கிற மக்கள் தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சிட்டிக்குள்ள வாங்க. யாருமே கத்தியை தூக்கிட்டு வாயில வச்சுக்கிட்டு கையிலேயே தூக்கிட்டு வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க மாட்டாங்க.